Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்பவே வித்தியாசமான முறையில மணக்க சுவையான ரசம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல உங்க வீட்ல ரசம் செய்தீங்கன்னா எல்லாரும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ரசம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரசம் எங்க வீட்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப சூப்பரா வந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி தான் இந்த ரசம் ரெசிபியும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இதில் நம்ம வெந்தயம் சேர்த்து செஞ்சுருக்குமே கசக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கசக்கவே கசக்காது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருக்கணும். நல்ல ஒரு வாசனை வரும் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி, அதாவது ரொம்ப நைஸான பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பான பவுடராக அரைச்சிக்கங்க. இதே நீங்கள் அதிக அளவுகளில் கூட அரைச்சிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டை தோலோட உரலில் சேர்த்துட்டு தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 நல்ல பழுத்த தக்காளி பழத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழத்தை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் செய்கிறேன். 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. மொத்தமாக ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்கணும். அதாவது லைட்டாக ஒரு கொதி ஒரு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 2 நிமிஷமாச்சும் இது கொதிக்கணும். பொதுவாகவே ரசம் கொதிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொதிச்சிடுச்சுன்னா அந்த முறிஞ்சிரும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம அந்த அரைச்ச அந்த மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்கல. இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த புளி தண்ணீரும் அந்த தக்காளியும் அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம இப்போ கொதிக்க வைக்கணும். இது டோட்டலாகவே வேறு மெத்தடு. இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு இதில் இப்போ நம்ம 2 டீஸ்பூன் துவரம்பருப்பை வேக வச்சு அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சாம்பார் செய்கிறீங்கன்னா அந்த துவரம்பருப்பு வேக வைப்பீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணீர் துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களால் இந்த இடத்துல துவரம்பருப்பு வேக வச்சு சேர்க்க முடியலன்னா அரிசி களைஞ்ச தண்ணீர் இருக்குல்ல, அதாவது நம்ம சாதம் வைக்கிறதுக்கு அரிசியை ஊற வைப்போம்ல, ஒரு 2 முறை 3 முறை கழுவிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைப்போம்ல, அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு இதில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த ரசம் பருப்பு சேர்க்காமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட்டி எடுத்துருக்க அந்த பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகு ஜீரக பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அப்படி மேலே அப்படியே நல்லா நுர பொங்கி தட்டி எழும்பி வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சுன்னா கண்டிப்பாக ரசம் நல்லா இருக்காது. அதனால் அப்படியே லைட்டாக மேலே நுர பொங்கி வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நம்ம சைடில் என்ன பண்ணலான்னா, இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரசம் லைட்டாக அப்படியே நடுவில் கொதி வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தாளித்து வச்சதை உடனே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே மூடிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். அந்த தாளிப்பு வாசனை அந்த ரசம் முழுவதுமே பரவிட்டு நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ரசத்தை திறந்து பாருங்கள். நல்ல மணக்க சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பர்ஃபெக்டான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது மேக்ஸிமம் கல்யாண வீடுகளில் ஏதாவது ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மெத்தடில் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ மணக்க டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.